நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகாரி வியூசரி. வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி இருக்காங்களா, அவங்க இருந்து கோவிலுக்கு வேணாம் தான் சொல்றாங்க. ஆனா இந்த ரேணுகா இருக்கா சுடரி, அவ ஏதோ ஒரு சதி திட்டம் தீட்டி இருக்கா. அதனால அந்த சதி திட்டத்திற்கு எல்லாரும் ஒரு பக்கம் உட்பட்டு வரணும். ஏன்னா அந்த சதி திட்டத்துல அவ ஜெயிக்கணும், மறுபக்கம் அந்த மல்லியை ஒரே அடியா தோக்க வைக்கணும், சொத்து ஆட்டியா போகணும். இதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதுக்காக நான் எவ்வளோ பெரிய ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கின்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த கேடுகட்ட ரஞ்சிதம் மறுபக்கம் ராஜேஸ்வரி, இவங்க 2 பேருக்கும் கூட்டணி வச்சு இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. என்னடா பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க, இதனால என்ன பின் விளைவுகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா அவங்க சொல்லி வச்சுக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். இதோ பார், உனக்கு தேவையான பணம் உனக்கு வந்து சேரும் ராஜேஸ்வரி. ஆனால் நீ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியாக வருவாள் அந்த இடத்துல எந்த அளவுக்கு அவளை அசிங்கப்படுத்த முடியும், அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தணும். அப்படி படுத்தினா மட்டும்தான் அந்த இடத்துல நாம ஜெயிக்க முடியும். இல்லைனா லாஸ்ட்ல அவ ஒரு பக்கம் அந்த இடத்துல மாசா சீனா ஜெயிச்சுட்டு போயிடுவா. அவள் என்றைக்குமே ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டுதான் என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நான் சொல்கிறத மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம தலைவி சொல்கிறாங்க. அவங்க பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சொத்தை எல்லாமே ஒரு பக்கம் திருடுறதும், மறுபக்கம் யாருக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாது, யாரும் சந்தோஷமும் இருக்கக்கூடாது, எல்லாரோடைய சந்தோஷமும் கெடுக்கணும். அதுதான் நம்ம ரேணுகாவோட முழு முயற்சியாக. ரகு ஆல்ரெடி சொல்லிட்டாரு, இதோ பார், நீ இந்த வீட்டில் இருக்கிற வரையும் தான் உனக்கு மரியாதை. உண்மை தெரிஞ்சு இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தியாச்சானா அப்போ ₹1 இல்லாமல் நீ நாதி இல்லாமல் நடுத்தெருவில் தான் நிற்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்து வச்சுக்கோ. பணத்தை சேர்த்து வச்சுன்னா உன் வாழ்க்கை ஒரு பக்கம் நல்லா இருக்கும். இல்லைனா லாஸ்ட்டில் நீ ஒரு பக்கம் சீனிவாசா கோவிந்தான்ற மாதிரி தான் உன் நிலமாயிரும். அதுக்கப்புறம் விஜய் எவனுமே உன்னை பார்க்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு விஜய் இப்போவே நடிச்சுட்டு தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஏன்னா விஜய் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே ஒரு பக்கம் கிரிமினலாக இருக்குது. எந்த பக்கம் போனால் எப்படி பணம் அடிக்கலாம், எந்த பக்கம் போனால் எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. முழிச்சிக்கோ தெளிஞ்சிக்கோ, அதை மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா உன் வாழ்க்கை உன்னோட லைஃப்னு சொல்லிட்டு என்னால் விட்டு போக முடியாது. நம்ம 2 பேரும் இத்தனை வருஷ காலமாக ஒன்றா தான் எல்லா ஜேர்னலும் இருந்தோம். இந்த சமயத்தில் உன்னை நான் தனியாக விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரகு ரொம்பவே பாசமாகவும் அக்கறையாகவும் சொல்லியிருக்காரு. ரகு சொன்ன விஷயம் 100க்கு 100 உண்மையாக இருந்தாலும் நம்ம விஜய் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி இருக்கட்டும், பார்த்துக்கலாம். எவ்வளவோ கஷ்டம் நஷ்டம்லாம் வந்துருச்சு, எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கியாச்சு, இதையும் ஒரு பக்கம் தாங்கிப்போம். முடிவாக என்ன தான் பண்ணுறது, இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. முடிவு இருக்குங்க. அந்த கேடுகட்ட ரேணுகா இருக்கால, அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாமி வந்த மாதிரி ஒரு பக்கம் நாடகம் நச்சுன்னு இருக்கு. அந்த சமயத்தில் அப்படியே எடுத்தாம்பாரு சூளத்தை குத்துனாம்பாரு வயிற்றுல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அண்டை பண்ணி சூளத்தை எடுத்துன்னு யார் என் பேரை சொல்லணும் ஏமாத்தின்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. உடனே உண்மை எல்லாமே ஒரு பக்கம் ஒத்துக்கிறான். ஐயோ நான் பண்ணது தப்பு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாடகமெல்லாம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மாட்டிக்கின்னு ஒரு பக்கம் திருன்னு திருவிழாக்கான போன மாதிரி முழிக்கிறாங்க. ஐயோ என்னடா இது கொடுமை, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஈஸியாக நான் மாட்டிக்குவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையிலையும் சோகத்திலையும் ஒரு பக்கம் கொந்தளிச்சுன்னு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கோபம் ஆக்ரோஷம் எல்லாமே சேர்ந்து வந்து அடின்னு அடிச்சுன்னு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். சரி இதெல்லாம் முடிஞ்சிச்சடா, இதுக்கப்புறமாவது வேற ஏதானா ஒரு கான்செப்ட் வருமாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே நல்லபடியாக நடந்துன்னு இருக்குங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அது போல நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது, அடுத்து ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த கூடிய செய்ய நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறீங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவிலிருந்து அன்னதானம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அன்னதானம் வாங்க போகிறதால நம்ம ரகு ஒரு பக்கம் எப்படி இருந்தாலும் அந்த ரேணுகாவுக்கு அவ்வளோ புத்தி இல்லை. சுடரி எதானா ஒன்று குழப்பி விட்டுருவா, அவகிட்ட இருந்து எப்படியாவது எல்லாரையும் மறுபக்கம் சொத்தெல்லாம் ஆட்டிய போனால், அதே சமயத்தில் அவள் இந்த மாதிரி எந்த அளவுக்கு முட்டாளாக இருப்பான்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அவகிட்ட இருந்து எப்படி ஒரு பக்கம் நம்மளை தத்தாட்டு கொள்றதுன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பாவை கடத்திட்டு வெண்பா மூலயமா பணையம் வச்சு அவன் மூலயமா நம்ம காசு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்கேன். யோசனை எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்துல தான் எல்லாமே ஒரு பக்கம் ஒளிஞ்சிருக்கு. ஐயோ என்னடா இது, எந்த பக்கம் போனாலும் சுற்றி நம்மளவே அடிக்கிறாங்க. என்னதாடா இதுக்கு வேற வேலையே இல்லையா மாடா, நம்மளை எப்படியாவது ஒன்று காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கன் காட்டி தெரிஞ்சுன்னுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எண்ணம் வருதுங்க. என்னங்க பண்ணுறது, என்ன வரதா வரும். எல்லாமே ஒரு பக்கம் நல்லதாக நடக்கும் போது கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாமே வரதா வரும். அதனால எல்லாத்தையும் நாம தான் பார்த்துக்கணும். சரி முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போயிட்டு போட்டி போட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிகிட்ட தான். இதோ பார் மல்லி, உனக்கு அவ்வளோதான் லிமிட். நானும் எத்தனை டைம் சொல்லிட்டேன், என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் லிமிட்டாரு. என் பொண்ணுகிட்ட தேவையில்லாமல் நீ பிரச்சனை வளர்த்துன்னு இருக்க. என் பொண்ணு சுடரி தான் இந்த வீட்டில் வாழுவா, அவளை தவிர வேற யாரும் வாழ மாட்டாங்க. அதை ஃபர்ஸ்ட் நீ நல்லா புரிஞ்சுக்கணும். அதை விட்டு இல்லை நொல்ல நான் தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதனா சீனு போட்டு தான் அவளை சீனே இல்லாமல் செஞ்சு விட்டு போயிடுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். என்ன கதிரேசா, நீ மிரட்டுறதுக்கெல்லாம் பயந்து நீ சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஜாமி தலையாட்டவும் நினச்சுன்னு
நின்று இருக்கேன், எதுக்கும் துணிஞ்சவனா, எல்லாத்துக்கும் துணி தான் நின்று இருக்கேன், எதையும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. சவாலுக்கே சவாலா, பார்த்துக்கலாம் அதையும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் இனிமேல் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் அளவு கடந்த பிரச்சனைகள் எல்லாமே தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு வந்து கதிரியாஸ் கிட்ட பேசினிருக்காரு. பார் கதிரியாசா, உனக்கு தேவையானது உன் பொண்ணு கூட நான் வாழணும், நான் கண்டிப்பாக வாழ்கிறேன். ஏன்னா எனக்கு ரேணுகாவை தான் பிடிக்கும், ரேணுகா கூட வாழ்றதான் எனக்கு இஷ்டமும் கூட. அதனால ரேணுகாவை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன். அதே சமயத்தில் என் மல்லியை யாரானா கஷ்டப்படுத்தினா அதை நான் தாங்கிக்க மாட்டேன், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திருன்னு முழிச்சுன்னு இருக்காங்க. என்னடா இது நமக்கு அந்த சோதனை வேதனை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே புரியல. சரி, நட போலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். ஏய் பாவண்டாது, என்ன பண்ணாது. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம். சரி, நட போலாம். டாடா சொல்றியா? டாடா இரு, கவுசி டாடா சொல்றான். டாடா சொல்றேன், டாடா சொல்றேன். நடு போலாம்.